ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதே தான் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. சரி, கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அசோக் கேவ் 40% ஆஃப் த அமௌண்ட் he had to ஜெயந்த். ஜெயந்த் in turn gave 1/4 of what he received from Ashok to Prakash. After paying rupees 200 to taxi out of the amount he got from Jayant, and Prakash now has 600 left. How much amount Ashok did have? சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு அசோக். சரியா, அசோக் கேவ் 40% ஆஃப் அமௌண்ட் he had to ஜெயந்த். சரி, இப்போது இவர் எவ்வளோ வச்சுருக்காரோ அதில் 40% ஆஃப் அமௌண்ட்டை ஜெயந்த்துக்கு கொடுத்துருக்காரு. சரி, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும், எவ்வளோ இருந்தாலும் அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு 100% இவர் வச்சுருப்பாரா. ஸோ அதில் 40%. சரியா, 40%. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். 100 ருபீஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 100%. இப்போ 40%னா எவ்வளோ, 40 ருபீஸை ஜெயந்துக்கு கொடுத்துருப்பார். சரி, நெக்ஸ்ட்டு ஜெயந்த் இன் டர்ன் கேவ் 1/4 ஆஃப் வாட் he received from அசோக். அதாவது இவர் அசோக் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கினாரோ அதுலேருந்து ஒரு 1/4 ஆஃப் அமௌண்ட்டை பிரகாஷ்க்கு கொடுக்குறாரு. ஓகே, சரி, இப்போது ஆல்ரெடி அசோக் கிட்டேருந்து அவுட் ஆஃப் 100ல் 40% வாங்கிட்டார். இதில் 1/4 இந்த 40ல் 1/4 ஆஃப் அமௌண்ட்டை பிரகாஷ் கொடுக்குறாரு. அப்போ 1/4னா எவ்வளோ, இப்போ 4 பார்ட்டு 40னா ஒரு பார்ட் எவ்வளோ, 10 ரூபாவா. இப்போ 10 10%. ஓகே, 10 ரூபா அங்கே கொடுத்துறாரு. சரியா, 10% ஆஃப் அமௌண்ட். சரி, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் பேயிங் rupees 200 டு டாக்ஸி அவுட் ஆஃப் த அமௌண்ட் he got from ஜெயந்த். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயந்த் கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட்டில் 200, சரியா, 200 ருபீஸை டாக்ஸிக்கு பே பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் த அமௌண்ட் he got from ஜெயந்த். சரியா, அண்ட் பிரகாஷ் நவ் ஹேஸ் 600 ருபீஸ் லெஃப்ட். அதாவது ஜெயந்த் கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட்டில் 200 ரூபாயை ஆட்டோவுக்கு செலவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஸ்டில் he has 600 ருபீஸ் வித் him. ஓகேவா, அவரோட 600 ருபீஸ் இருக்குது. சரி, அப்போனா என்ன அர்த்தம், அப்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிரகாஷ் எவ்வளோ, அப்போது பிரகாஷோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ. சரி, இப்போது 600 இருக்கா, ஆல்ரெடி வாங்கின அமௌண்ட்லேருந்து 200 ரூபாயை டாக்ஸிக்கு பே பண்ணிட்டார். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கணும், 800 வாங்கியிருக்கணும். கரெக்டாக, 800 ருபீஸ் வாங்கியிருக்கணும். சரி, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு கையில் இருக்குது, 10%. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 800. அப்போது அந்த 10% தான் எவ்வளோ, 800. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மச் அமௌண்ட் அசோக் டிட் ஹேவ். அப்போ அசோக் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வச்சுருந்துருக்கணும், 100. அப்போ 100% எவ்வளோ, இதுதான் விஷயம். ஓகே, அப்போது 800 × 100 டிவைடட் பை 10 கேன்சல் பண்ணும்போது ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஒரு வச்சுருந்துருக்கணும், 8000 ருபீஸ் வச்சுருந்துருக்கணும். யார், அசோக் இனிஷியலி. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அசோக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்காரு, அதில் 40% ஜெயந்த்துக்கு கொடுத்துட்டாரு. அதில் வர அமௌண்ட்டில் 1/4 பிரகாஷுக்கு கொடுத்துட்டாரு. பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயந்த் கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ வாங்கினாரோ அதுலேருந்து ஒரு 200 ரூபாயை டாக்ஸி கொடுத்துட்டாரு. அது போக மீதி 600 ரூபா கையில் வச்சுருக்காருன்னு அர்த்தம். ஸோ இப்போ 600 + 200 800 ரூபா கையில் வச்சுருந்தாரு. இப்போ இவர்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் வந்திருக்கு, 10%. எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 800. அப்போது 10% தான் 800, 100% எவ்வளோ, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளி. ஸோ அந்த ஃப்ளோ கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு அந்த கால்குலேஷனும் அந்த லாஜிக்கும் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். சரியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.